ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கல்னரி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு அடை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக மாவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த பதத்தில் மாவு நல்லா நீங்கள் கரைச்சிக்கோங்க. அங்கங்கே கட்டி கட்டியாகவும் ஆகிடக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மாவை கரைச்சிக்கணும். மாவு இந்த பதத்தில் நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் அங்கங்கே திக்காக நின்றக்கூடாது. ஸோ கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். நம்ம ரவை சேர்த்ததுக்கப்புறம் மாவு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் திக்காகும். சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு கரைச்சிருக்கோம், அதனால ரவை சேர்க்கும் போது அது கொஞ்சம் திக்காகும் போது கரெக்டான பதத்தில் தான் வரும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கும் போது நம்ம 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம், அதனால நீங்கள் இதில் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கணும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. சும்மா ஒரு கை நிறைய தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளித்து விடுங்க, போதும். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே முருங்கைக்கீரை அப்படியே கட்டியாக நின்றக்கூடாது, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ ஒரு தவால கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு மாவை ஊற்றிக்கலாம். அது தோசையை போல் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம். இந்த அடை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணுங்க. அப்போ தான் மாவு உள்ளே நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் அடுத்தடுத்து நம்ம மாவு ஊற்றி அடையை சுட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் முருங்கைக்கீரை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அடையை தேங்காய் சட்னியோட நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக கோதுமை மாவு அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா வேற எந்த கீரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரை சேர்த்தா அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. அதனால நான் மோஸ்ட்லி முருங்கைக்கீரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் கீரை சேர்க்காம பண்ணுறீங்கன்னா நீங்கள் டின்னராக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் டின்னராக எடுத்துக்கிறீங்கன்னா கீரைக்கு பதிலாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஆனால் கீரை சேர்த்தீங்கன்னா டின்னராக நீங்கள் எடுத்துக்காதீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.